ஒரு 3:30 மணிக்கோ என்னவோவே வந்து அவங்க அந்த கூட்டத்தோட இதுக்குள்ள போயிட்டாங்க. ஸோ கூட்டம் அப்பயே கூட ஆரம்பிச்சிச்சு. அந்த நேரங்கள் சொன்னதுனால அவரும் வந்துட்டாரு. இது ஏதோ இவங்கெல்லாம் சொல்றது. அவர் அந்த கரூருக்குள்ள உள்ள நுழைஞ்சு அந்த இடத்துக்குள்ள வர்றதுக்கு எல்லாரும் சூழ அதுவே ஒரு அலை மாதிரி ஒரு 2 மணி நேரமா பயணிச்சு தான் உள்ள வந்திருக்காரு. ஸோ அதுக்கு போலீஸ் பல சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. காவல்துறை அதிகாரிகள் அதுல ஆரம்பிச்சு முன்னாடி சொல்றாரு இல்லையா, இங்க எல்லாரோட பங்களிப்புமே இருந்திருக்கு. பங்களிப்பு இல்லைன்னா நீங்க சொல்லவே முடியாது. அப்படி இருந்ததுன்னா நீ ஏனோ தானோ போப்பான்ட்டு கட்டுக்காம போயிட்டே இருந்திருக்கலாம். ஆனா அதையும் தாண்டி ஒரு மூடர் கூட்டமாக அந்த பஸ்ல எகிரி குதிக்கிறது, டிரான்ஸ்ஃபார்ம் மேல ஏறுறது, இன்னொரு அதாவது தன் சுயநலத்திற்காக அந்த 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 பிரச்சனைங்க. நீங்க அஜித் சாரோட படம் ரிலீஸ் ஆகும்போது சென்னையில ரோகிணி சினிமாஸ்ன்னு நினைக்கிறேன். 4 மணிக்கு அது. இந்த முன்னாடிலாம் 4 மணி காட்சிகள் அதிகமாக இருந்தது. ஆக்சுவலி ரொம்ப நல்லாவும் இருந்தது. ஏன்னா நிறைய பேர் வேலைக்கு போறவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. அதனால 1000 ரூபாய் செலவானாலும் பரவாயில்ல, 4 மணிக்கு படத்தை பார்த்துட்டு வந்து வேலைக்கு போற ஜனங்கள் நிறைய இருந்தது. அந்த மாதிரி ஒரு கூட்டம் இருந்தது. அதுல ஒரு பையன் வந்து பஸ்ஸோ லாரி மேலேயோ ஏதோ ஒன்று ஏறி நடனம் ஆடி மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.